திமுகவை பார்த்து முதலமைச்சர் அவர்கள் தீஞ்சு போன சக்தி, தீஞ்சு போன சக்தின்னு விமர்சனம் பண்ணாரு. ஆனா அந்த தீஞ்சு போன சக்திகிட்ட இருந்து இந்த ஆட்களை எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இவர் எவ்வளவு பெரிய காஞ்சி போன சக்தியா இருப்பாருன்ட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க அண்ணா? அதாவதுங்கன்னா, தாவேகாவுடைய ஆட்சியினுடைய சிறத்தன்மையை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில ஜீரணிக்க முடியாத அதிமுக காரர்களும் திமுக காரர்களும் இந்த மாதிரி நிலையை பத்தி அதிகமா பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இது ஏற்புடையது அல்ல. கான்பிடென்டா இருக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் அவருக்கே கான்பிடென்ட் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க, 2 ஆண்டு காலத்துல தொண்டர்களை சந்திச்சு வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்குங்கிற 3 வாசகத்தை தாரக மந்திரமாவே அவர் சொன்னாரு. அந்த தாரக மந்திரத்தை அவர் நடத்தி காட்டியிருக்காரு. பின்ன அது உண்மைதானே? அவர் கான்பிடண்டா 100% இருக்கிறதுனால தானே எல்லா தொண்டர்களும் கான்பிடண்டா இருந்திருக்காங்க ஆட்சி மாற்றத்தை நோக்கி. இதை விட அந்த கான்பிடண்ட்டுக்கு என்ன சான்று வேணும்? பாஜகவுடைய ஜெராக்ஸ் ஆட்சி தான், ஜெராக்ஸா இருக்காருன்னு சொல்றாங்க. அது கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது பி டீம்னு சொன்னாங்க, விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போதும் பி டீம்னு சொன்னாங்க, இவர் ஆரம்பிக்கும் போது பி டீம்னு சொல்றாங்க. இவரு தான் உண்மையிலேயே தூய சக்தி, அருமையான ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. 1 மாத காலத்திலேயே லஞ்ச லாவணியங்கள்லாம் அரசு அலுவலகத்துல நிறைய தென்படுறது கிடையாது. சிறப்பான ஆட்சி நடக்குது. இன்னும் வரக்கூடிய 25 ஆண்டுகளுக்கு தாவேகா ஆட்சி தான் தொடரும். ஆனா முதலமைச்சருக்கு அதிமுக ஆட்களை விலக்கி வாங்குறது தான் முதலமைச்சர் வேலையா அப்படின்னு கேக்குறாரு. ஏங்க, ஒரு கட்சி நல்லாட்சி புரிஞ்சிட்டு இருக்கு. அந்த கட்சி வெற்றி நோக்கி பயணிக்கும் போது அந்த வெற்றி பாதையில பயணிக்கலாம்னு சொல்லி எல்லா தொண்டர்களும் எல்லா கட்சிக்காரர்களும் பயணிக்கிறது இது வழக்கம். யாரும் ஆள் பிடிக்கல, யாரும் பேரம் பேசல. பேரம் பேசுறவங்களும் ஆள் பிடிக்கிறோம் வழக்கமா வச்சிருக்கிறவங்க தான் இந்த தாவேகா மேல அதிகமா பழி சுமத்துறாங்க. புரிஞ்சுங்களா? ஆனா ஏன்டா இந்த ஆட்சிக்கு நம்ம வாக்களித்தோன்னு மக்கள் வருத்தப்படுறாங்க, கோபப்படுறாங்கன்னு சொல்றாங்க. நான் தமிழ்நாடு பூரா சுத்தி இருக்கிறேன், எல்லா குட்கிராமங்களுக்கும் போயிருக்கிறேன். ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. இவங்களுக்கு ஆட்சி கிடைக்கலங்கிறதுனால அதை டைஜஷன் பண்ண முடியலங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொன்றும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாமானியனையும் நான் விளிம்பு நிலை சாமானியெல்லாம் நான் சென்றடைந்து நான் பேசியிருக்கேன். ஆட்சி மாற்றம் வேணும். நம்ம மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில இந்த நாடு நட்பாதையில் அமையணும், அறநெறியோட ஆட்சி நடக்குதுங்கிறத எல்லாமே சொல்றாங்க. இவங்க ஜீரணிக்க முடியாதவங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு தேர்தல் வந்தா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கனவுலும் கூட இனி நடக்காது. கனவுல அவங்க தூங்கும் போது நினைக்கணும் ஒழிய 50 ஆண்டுகளுக்கு எழுதி வச்சுங்க. இறைவனுடைய அருளால சொல்றேன், திரு விஜய் அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகம் தான் இனி தமிழ்நாட்டை கோல் ஊன்ற போது அவங்க தான் ஆட்சி செய்ய போறாங்க. 25 ஆண்டுகள் எழுதி வச்சுக்கோங்க. உண்மையாவே இந்த நான் சொல்ற பதிவை நீங்க சொல்ற பதிவை எழுதி வச்சுங்க. 25 ஆண்டுகளுக்கு சாதாரண ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு எங்க தளபதி இளைய தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை கோல் ஒன்ற போறாரு. சிறப்பான ஆட்சி நடத்த போறாரு. அடுத்து ஒரு தேர்தல் வந்தா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்டா ஸ்டாலின் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல 100க்கு 100 டிவிக்கு தாங்க ஜெயிக்கும். ஏன்னா அவங்க 1 மாசத்துல நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்புல இருந்து அதுக்கப்புறம் ஏழைங்களுக்கு அந்த அரிசி அந்த எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா வேலையுமே. அம்மா உணவகத்தும் நல்லா முன்னேற்றம் கொண்டு நல்லா ஃபுட் கொடுக்குறாங்க. இப்போ குவாலிட்டியா இருக்கு, நல்லா சாப்பாடு இப்போ நிறைய கொடுக்குறாங்க. அது ரிவ்யூஸ் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். திராவிட ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, 5 ஆண்டு திராவிட ஆட்சியில தான் முழு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஈசிஆர்ல ஒரு பிரச்சனை ஆனதே அந்த டிஎம்கே கட்சி டைம்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் சிங்கம் பெண்ணே சொல்லிட்டு ஒரு டீம் அமைச்சு பண்ணிட்டு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை போய் தப்பா சொல்லலாங்களா? ஏன்டா இந்த ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டா மக்கள் கோவத்தோட வந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப திருச்சியில ஒரு தேர்தல் நடக்க போகுது. அதுலயும் டிவிக்கே தான் 100% ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜெயிக்கும், அதுதான் ஓகேங்களா? அதுல நீங்க பாத்துலாம்ல, அவங்க திரும்பி மக்களுக்கு பிடிக்காம இருந்தா அவங்க திரும்பி டிவிக்கே ஜெயிக்க போறாங்க. 100க்கு 100 டிவிக்கே தான் ஜெயிக்கும். தமிழ்நாட்டுல ஏற்பட பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்யறது எல்லாமே டிவிக்கே காரங்க தான் அப்படின்றாரு. 100% எங்க இருக்குன்னு அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து காமிக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் இவங்களே ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இவங்களே மத்த பொலிட்டீஷியன் மேல பழிய போட்டு இருக்க வேலை தான் ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க இப்ப 5 வருஷம் இருந்தாங்கல்ல, இன்னும் கரெக்டா செஞ்சுட்டு இருந்தாங்க. எத்தனை பிரச்சனைங்க இருக்கு, நாங்க லிஸ்ட் போட்டு கொடுக்கலாம். சும்மா 1 மாசம் ஆரம்பிச்சுட்டுனே அதை பத்தி தப்பா பேசுறது சரியில்லை. முதலமைச்சருக்கே நம்பிக்கை இல்லை அவரோட ஆட்சியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. கான்பிடென்டா இருங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர். அவரே கான்பிடென்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கான்பிடென்டா 100% கான்பிடென்டா அவர் இருக்காரு. அவரோட வேலைங்க அது சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவர் பேசுறாரோ அவர் பேச மாட்டேங்கிறார் பேசிக்கிட்டு. ஆனா அவரோட வேலைங்க எல்லாருமே பொதுமக்கள் இருந்து அவங்க மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது செயல்பாடு போயிட்டு தான் இருக்கு. அதிமுகவினரை விலைக்கு வாங்குறதுதான் விஜயோட வேலை, முதலமைச்சரோட வேலையா அப்படின்னு கேட்டிருக்காரு.
எல்லா சனிக்கிழமையும் வந்து அதிமுக தான் வந்து அவங்களா வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அவங்களா வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூப்பிடுறதோட அவங்களா வந்து இஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இந்த ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது எப்படி நீங்க அவங்க கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம் இருக்கு. தீஞ்சு போன சத்தின்னு சொல்லிட்டு அதிமுக சொன்னாரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து இப்ப ஆள் எடுத்துட்டு இருக்காரு. இவரு ஒரு காஞ்சி போன சத்தியான்னு கேட்டிருக்காரு. இப்போ எடப்பாடி வந்து அவர் தனியா இருந்துட்டு இருக்காரு, டிஎம்கே வந்து தனியா இருந்துட்டு இருக்காரு. அவர் கூட அந்த கூட்டணி ஆட்கள் தான் வந்துட்டு இருக்காங்க தவிர இவர் வந்து டிஎம்கேல இருந்து யாரையும் கூப்பிடவும் கிடையாது. அவர் கூட இந்த காங்கிரஸ் கட்சியும் அதுக்கப்புறம் வந்து அந்த விசிகா கட்சி எல்லாரும் அவங்களோட கூட்டணியில தான் வந்திருக்காரு தவிர அவங்களும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நல்ல ஆட்சி மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியால வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் வெளியே இருந்து தான் சொல்லியிருக்காங்க தவிர இதுல வந்து ஒண்ணுமே தப்பே கிடையாது. இதுல பாஜகவுடைய ஜெராக்ஸ் போலதான் நடந்துக்கிறாரு முதலமைச்சர். அப்ப ஏங்க சார் காங்கிரஸ்குள்ள போய் சேர்ந்திருக்காங்க? பாஜக வந்து டிஃப்ரெண்ட் கட்சி, காங்கிரஸ் டிஃப்ரெண்ட் கட்சி. பாஜக கிட்ட வந்து கூட்டணி இருக்காங்க, இல்லைன்னா வந்து காங்கிரஸ்ல கூட்டணி இருக்காங்க. காங்கிரஸ்ல கூட்டணி இருக்காங்க. அப்ப எப்படி பாஜக ஜெராக்ஸ் ஆக முடியும்? போற போக்குல ஆட்சி நீடிக்காது போல இருக்குன்றாரு. போற போக்குல இருந்து இங்க நெக்ஸ்ட் ஆட்சி அவர் தான் வர மாதிரி தான் இருக்குங்க. உங்க கருத்து என்ன? திமுக தான் வெற்றி பெறுமா? இப்ப இருக்கிற 70 சீட்டா இல்லை 100 சீட்டான்னு தெரியல, எனக்கே அது மறந்துருச்சு. அந்த சீட்டு கூட அவருக்கு கிடைக்காது. ஒரு மிஞ்சி போனா ஒரு 20 சீட்டோ 10 சீட்டோ தான் அவருக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு மக்களுக்கு இங்கே கொடுமை நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு சொல்றாங்க சிறுமியை கற்பழிக்கிறாங்க, அது கற்பழிக்கிறாங்கன்னு. இதற்கெல்லாம் மூல காரணமே திமுக ஆட்சி தான். இந்த திமுக ஆட்சி அதனால தான் வீட்டுக்கு அனுப்புனாங்க. இந்த சென்னையில் திமுக கோட்டைன்னு சொன்னாங்க. சென்னையில் எத்தனை இடத்த பிடிச்சாங்க? நாங்களாம் ஒரு சாதாரண ஆள் தான், சாதாரண ஒரு கவுன்சிலர் தான். நான்லாம் எனக்கு தெரிஞ்சதை விட இன்னைக்கு வந்து பொதுமக்கள் வந்து சமூக வலைதளத்தின் மூலம் நிறைய கற்றுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ யாருடைய ஆட்சி சிறந்தது அப்படிங்கிற ஒரு மாதம் தான் ஆகுது தளபதியுடைய ஆட்சி வந்து. இனிமே தான் போக போக தான் இதனுடைய உண்மைத்தன்மை வெளியில் வரும். சிறப்பான ஆட்சி அமையும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். திராவிட ஆட்சி 5 ஆண்டு ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாதுகாப்புங்கிறது நீங்களே சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் இந்த கடந்த 5 வருஷம் என்ன பாதுகாப்பு இருந்துச்சு? உங்களுக்கு நீதிமன்றம்லாம் எத்தனை தண்டனை கொடுத்துருக்கு? எத்தனை போலீஸாரே தப்பு செஞ்சுருக்காங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த திராவிட ஆட்சி தானே, திராவிட முன்னேற்ற கழகம் தானே, இந்த MK ஸ்டாலின் அரசு தானே. இதுலேருந்தே மக்களுக்கு தெரியுது இல்லை, மாற்று வேணும். இந்த திமுக அண்ணா திமுக ரெண்டையும் ஒழிக்கணும். இந்த 2 அரசியலையுமே வந்து லஞ்ச லாவணியம் கூட போகுதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு தளபதி தலைமையில ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்காங்க மக்கள். ஏன்டா இந்த ஆட்சிக்கு நம்ம வாக்களிச்சுட்டு மக்கள் கோபத்துல இருக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை. ஒரு மாசம்தான் ஆகுது தளபதி ஆட்சி வந்து. நீங்க இன்னும் பாருங்க, இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல தமிழ்நாடு இன்னைக்கு வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு ஒவ்வொரு அரசு அதிகாரியும் பயப்படுறாங்க. நாங்கெல்லாம் மக்களோடையும் சரி அதிகாரிகளோடையும் பழகிற ஆளு, நாங்களே பார்க்குறோம், அதை கண்கூட பார்க்குறோம். அதனால நிச்சயமா அது இல்லை. முதலமைச்சர் ஆட்சி மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை, எப்போனாலும் ஆட்சி போகன்றது நம்பிக்கை இல்லாம இருக்காருன்னு சொல்றாரு. நிச்சயமா இல்லை. மக்கள் ஆதரவு பெருகிட்டே இருக்குது. என்னை போல பல ஆயிரம் பேர் வந்து இந்த கழகத்துல வந்து இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால 5 வருடம் இல்லை, இன்னும் 15 வருடம் தளபதியோட ஆட்சி தான் நடக்கும். அதிமுக இருந்து ஆட்களை விலைக்கு வாங்குறது தான் முதலமைச்சர் வேலையான்னு கேட்டிருக்காரு. இல்லை, நானே அதுக்கு உதாரணமா சொல்றேன். நானே அதிமுக தான். ஆனா நான் வந்து எந்த விலை கொடுத்தோ, நான் வந்து கவுன்சிலர் இருக்கிறதுனால என்னை கூப்பிடல. நானா விருப்பப்பட்டு தலைவர் மேல உள்ள நம்பிக்கையில ஓட்டு போட்டோம். இன்னைக்கு வந்து சிறப்பான ஆட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமா அது வந்து தவறான ஒரு பொய் செய்தி. பாஜகவுடைய ஜெராக்ஸ் ஆட்சி தான் நடத்துறாரு. நிச்சயமா கிடையாது. இது வந்து மதச்சார்பற்ற ஆட்சி. தீந்து சத்தின்னு அதிமுக சொன்னாரு. அந்த தீந்த சத்தில இருந்து ஒரு ஆளா எடுத்துட்டு இருக்காரு. இவருன்னா காஞ்சி சத்தியான்னு கேட்டிருக்காரு. தளபதியா யாரையும் கூப்பிடவே இல்லை. தளபதியா அம்மாவா நினைச்சு எல்லாரும் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரா நினைச்சு எல்லாரும் வர்றாங்க. அதுதான் உண்மை. நன்றி. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தாக்கம் தமிழ்நாடு முழுக்க உள்ள இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இன்னும் 15 ஆண்டுகள் இவருடைய ஆட்சி தான் நிலைக்கு என்பது என்னுடைய கருத்து. அதிமுகவில இருந்து ஆட்களை எடுப்பதுதான் முதலமைச்சர் வேலையான்னு கேட்கிறாரு. அதாவது விருப்பப்பட்டு போய் சேரும் போது அவங்க ஆட்களை பிடிக்க வேண்டிய அவசியம் தமிழக முதல்வருக்கு இல்லை. விருப்பப்பட்டு போய் அந்த கட்சியில் இணைகிறாங்கன்னு சொன்னால் ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்குது அங்கே நோக்கி தான் மக்கள் பயணிப்பாங்க. அவங்க அதிகாரத்தை இருக்கிற இடத்துல அவங்க போய் சேர்றதுல தவறு ஒன்றும் கிடையாது. பிஜேபியோடைய ஜெராக்ஸ் ஆட்சி நடத்துறாரு அப்படின்றாரு. பிஜேபியோட ஜெராக்ஸ் ஆட்சின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு தவறு. அவர்
பாஜகவா பாசிசமான்றதெல்லாம் ஒரு தேர்தலில் முன் வச்ச ஒரு தலைவர் தான். பிஜேபியை கேட்டு அவர் இந்த ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு திறமையற்றவர் கிடையாது. மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திக்கிறார் தமிழ்நாட்டில். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது. அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை நடத்துவதற்கு சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவருக்கு உடனே இருப்பாங்க. டிவிகே காரர்கள் தான் நிறைய பெண்களுக்கு எதிராக குற்றம் பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அனைத்து திமுக ஆளும் போது அதிமுக ஆளும் போது அதனுடைய கட்சியினுடைய தொண்டர்களெல்லாம் நிறைய பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்க. எவ்வளோ சான்றெல்லாம் எங்களால் சொல்ல முடியும். குறிப்பாக நான் இருக்கிற தருமபுரி மாவட்டத்திலலாம் திமுக ஆட்சி மிகப்பெரிய அளவில் திமுக காரங்களே அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க. அதிமுக தொண்டர் பொள்ளாச்சி சம்பவம்லாம் எந்த ஆட்சி நடந்தது? அதே அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது. அது ஈடுபட்டவங்க எல்லாம் அதிமுக தொண்டர்கள் தான். சில சட்டம் புரியாதவர்கள், பெண்கள் பற்றியுடைய விழிப்புணர்வு இல்லாதவர்கள் இது போல் காட்டுமிராண்டித்தனத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். எப்படி இருக்கு ஆட்சி இந்த 30 நாள்ல? இந்த 35 நாள் ஆட்சி என்னுடைய பார்வையில் ஓரளவுக்கு ஒரு 75% மதிப்பெண் கொடுக்கலாம். பொறுத்திருந்து பார்த்து ஒரு 6 மாத காலம் ஆட்சி பார்த்த பிறகு தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். ஆனா அடுத்து எப்ப எலெக்ஷன் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். இல்லை, தளபதி தான் எப்பயுமே இதுக்கப்புறம் நிரந்தர முதலமைச்சராக வருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திராவிட 5 ஆண்டு ஆட்சி தான் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சியா இருந்தது. இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை அப்படின்றாரு. இல்லை, இப்போ பாதுகாப்புக்காக தான் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த பாதுகாப்பான ஆட்சி தான் இப்போ கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ சிங்க பெண் விவகாரம், மற்றபடி எல்லா இதுவுமே இவர் தான் புதுசாக இதை அறிமுகப்படுத்துறாரு. இது வரைக்கும் யாருமே செய்யலையே, இவங்க தானே செய்கிறாங்க. அதனால இவர் தான் சிறப்பான ஆட்சி. இன்னும் கொஞ்சம் காலம் போனோடனே எல்லாரும் மாறிடுவாங்க, சொல்லுவாங்க இதே வார்த்தையை. இப்போ அந்தந்த கட்சியிலேருந்து மாறிக்கின்னு வராங்க. இப்போ மொத்தமாகவே எங்களுக்கு எதிர் கட்சி யாருமே இல்லாத அளவுக்கு உருவாயிடுவோம் நாங்கள். இருட்டுல முழுகுது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. இருட்டில் முழுக போகிறது அவங்க. இருட்டில் முழுகிறது வந்து டிவிக்கு எப்பயுமே முழுகாது. இதுக்கப்புறம் இது தொடர் மின்வெட்டு இருட்டுல முழுகுதுன்றாரு. அது வந்து இப்போ தொடர் மின்வெட்டு இருக்குதுன்னா இவங்க ஏற்கனவே திருடி வச்சுட்டு போனது எல்லாத்தையும் சரி செய்துன்னுக்குறாங்க. அதனால இப்போ அதை சரி செஞ்சு முடிச்ச உடனே இந்த மின்வெட்டுலாம் எந்த பிரச்சனையும் வராத போகும். ஏன்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சுட்டு மக்கள் யாருமே அது மாதிரி நினைக்கல. எல்லாருமே சந்தோஷப்பட்டு எல்லாருமே ஆரவாரத்தோட தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றத்தையும் டிவிகே தான் செய்யறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. டிவிக்கு அங்கங்க அவங்க பேரை சொல்றாங்களே கோசம் அவங்க யாருமே செய்யல அந்த வேலையை. தேர்தலுக்கு முன்னாடி வந்து டிவிகே தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் டிவிகே காரங்கிட்ட தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பொய்யான ஒரு கருத்தை இப்போ பரப்புறாங்க. ஏன்னா வந்து எல்லா சேனலுமே இவங்ககிட்ட இருக்குது. சேனல் இருக்கிறதுனால இவங்க பொய்யான கருத்தை பரப்பி மக்கள்கிட்ட இந்த டிவிகேவை கெட்ட பேர் உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. முதலமைச்சர் ஆட்சி மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் தான் கடைசி வரைக்கும். பாஜகவுடைய ஜெராக்ஸ் ஆட்சி. பாஜக எப்படிங்க? பாஜக ஆட்சினா அதுல இருந்த எம்எல்ஏவை கூட்டு வச்சு ஆட்சி பண்ண போறாங்க. எதுக்கு காங்கிரஸ் கூட்டு வச்சு ஆட்சி அமைக்கிறாங்க? அதனால பாஜக ஆட்சின்னு சொல்றது முழுக்க வந்து ஜோடிப்பான ஒரு கதை. அதிமுக ஆட்களை விலைக்கு வாங்குறதா முதலமைச்சர் வேலையான்னு கேட்கிறாரு. எல்லாரும் எங்களுடைய நல்ல எண்ணத்தை பார்த்து வந்து சேர்றாங்க. இந்த ஆட்சியில வந்து சிறப்பா இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆட்சிக்கு வராங்க எல்லாருமே. ஓகே. எப்ப வச்சாலும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பே கிடையாது. இனிமேல் தளபதி தான். தளபதி இருக்கிறவரை நிரந்தர தளபதி ஆட்சி தான் நடக்கும் தமிழ்நாட்டில். வேற யாரும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. நடந்து முடிஞ்ச 5 ஆண்டு திராவிட ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா இருந்ததுன்னு சொல்றாரு. அது எப்படி பாதுகாப்பா இருந்திருக்க முடியும்? டெய்லி பேப்பர் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்காங்க உங்களுக்கு. அவங்க எல்லாம் பேப்பர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி சொல்லுவாங்க. ஏன்டா வாக்களிச்சுன்னு மக்கள் வருந்துறாங்க, கோபமா இருக்காங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் இப்ப நடக்க போற இடைத்தேர்தல்ல பதில் கிடைக்கும். மக்கள் பதில் சொல்லுவாங்க. இது குற்றச்செயல் தினம் நடந்திருக்கு. டிவிகே காரங்க தான் அந்த செயலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் புரளி. அதெல்லாம் இவங்க ஜோடிக்கிறது எப்பவும் நடக்கிறது. அதை தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஆட்சி நடந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஆட்சியில வந்து முதலமைச்சருக்கே நம்பிக்கை இல்ல. முதலமைச்சரோட ஆட்சியில அவருக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கான்பிடன்ட் சொல்லிட்டு அவரே கான்பிடன்ட் இல்லாம தான் இருக்காரு. பொய்யான தகவல். அவர் கான்பிடண்டா இருந்ததாலதான் அவர் கான்பிடண்டா வந்தாரு. இவங்க கான்பிடண்டா இல்லாததாலதான் இவங்களால வர முடியல. அதனால ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க.